வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். புதிய பாடத்திட்டம் 12ஆம் வகுப்பு இயல் 6 பாடத்தலைப்பு காப்பிய இலக்கணம். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக 60 கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். கொஷின்ஸ் அத்தனையுமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், காப்பியத்தை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? எபிக். காப்பியத்தை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? எபிக். 2வது கொஷின், எனது சுயசரிதை என்ற நூலின் ஆசிரியர்? சிவாஜி கணேசன். எனது சுயசரிதை என்ற நூலின் ஆசிரியர் சிவாஜி கணேசன். 3வது கொஷின், காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பதை குறிக்கும் நூல்? தண்டி அலங்காரம். காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பதை குறிக்கும் நூல் தண்டி அலங்காரம். 4வது கொஷின், சொல் தொடர்நிலை நூலுக்கு எடுத்துக்காட்டு தருக? அந்தாதி இலக்கியம். சொல் தொடர்நிலை நூலுக்கு எடுத்துக்காட்டு தருக? அந்தாதி இலக்கியம். 5வது கொஷின், குயில் பாட்டு என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர்? பாரதியார். குயில் பாட்டு என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் பாரதியார். 6வது கொஷின், ஈப்போஸ் என்பது வடமொழியில் டேஷ் என வழங்கப்படுகிறது? காவியம். ஈப்போஸ் என்பது வடமொழியில் டேஷ் என வழங்கப்படுகிறது? காவியம். 7வது கொஷின், பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 பாருங்க. சந்தி எனப்படும் கதைப்போக்கு வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். கூற்று 2 பாருங்க. காப்பிய சிற்றுப்பான சருக்கம், இலம்பகம், பரிச்சேகம் ஆகியவற்றில் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். கூற்று 3 பாருங்க. எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அனைத்தும் சரி. 7வது கொஷின் நான் மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 சந்தி எனப்படும் கதைப்போக்கு வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பது கரெக்ட். கூற்று 2 பாருங்க. காப்பிய சிற்றுப்பான சருக்கம், இலம்பகம், பரிச்சேகம் ஆகியவற்றில் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். இதுவும் கரெக்ட். 3வது, எண்வகை சுவையும் மெய்ப்பாட்டு குறிப்புகளும் கேட்போர் விரும்பும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுவும் கரெக்ட். அப்ப ஆன்சர் அனைத்தும் சரி. 8வது கொஷின், பாண்டியன் பரிசு என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். பாண்டியன் பரிசு என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். 9வது கொஷின், தனது நன்னூல் உரையில் ஐம்பெருங்காப்பியம் எனும் சொல்லை முதலில் கூறியவர்? மயிலைநாதர். தனது நன்னூல் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொல்லை முதலில் கூறியவர் மயிலைநாதர். 10வது கொஷின், பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் குறிப்பிடும் நூல்? பொருள்தொகை நிகண்டு, திருத்தணிகை உலா. பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் குறிப்பிடும் நூல்? பொருள்தொகை நிகண்டு, திருத்தணிகை உலா. 11வது கொஷின், சி. வை. தாமோதரனார் பதிப்பித்த டேஷ் என்ற நூலில் சிறுகாப்பியங்கள் 5 என கூறுவதிலிருந்து அவர் காலத்திற்கு முன்பே சிறுகாப்பியங்கள் 5 என்ற வழக்கம் இருந்துள்ளதை அறிய முடிகிறது? சூளாமணி. சி. வை. தாமோதரனார் பதிப்பித்த டேஷ் என்ற நூலில் சிறுகாப்பியங்கள் 5 என்று கூறுவதிலிருந்து அவர் காலத்திற்கு முன்பே சிறுகாப்பியங்கள் 5 என்ற வழக்கம் இருந்துள்ளதை அறிய முடிகிறது. சூளாமணி. 12வது கொஷின், காப்பிய சிற்றுறுப்புக்கள்? அனைத்தும் சரி. காப்பிய சிற்றுறுப்புக்கள் காதை, சருக்கம், இலம்பகம், படலம். 13வது கொஷின், முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை முதலிய செய்யுள் வகைகளை கூறும் நூல் எது?
தண்டி அலங்காரம் முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை முதலிய செய்யுள் வகைகளை கூறும் நூல் எது? தண்டி அலங்காரம். 14வது கொஸ்டின், பல சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிப்பது? காண்டம். பல சிற்றுறுப்புகளின் தொகுதியாக உள்ள பேருறுப்பை குறிப்பது காண்டம். 15வது கொஸ்டின், பொறுத்துக. ஏ காதை சிலப்பதிகாரம் மணிமேகலை. பி சருக்கம் சூளாமணி பாரதம். இ இலம்பகம் சீவக சிந்தாமணி. டி படலம் கந்தபுராணம் கம்பராமாயணம். இ காண்டம் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். இதற்கு சரியான பதில் 3, 5, 1, 2, 4. 15வது கொஸ்டின், பொறுத்துக. காதை என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை. சருக்கம் என்பது சூளாமணி பாரதம். இலம்பகம் என்பது சீவக சிந்தாமணி. படலம் என்பது கந்தபுராணம் கம்பராமாயணம். காண்டம் என்பது சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் கம்பராமாயணம். 3, 5, 1, 2, 4. 16வது கொஸ்டின், வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல்? தண்டி அலங்காரம். வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் தண்டி அலங்காரம். 17வது கொஸ்டின், அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது? தண்டி அலங்காரம். அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களில் முதன்மையானது தண்டி அலங்காரம். 18வது கொஸ்டின், காப்பியம் என்பதனை பிரித்து எழுதுக. காப்பு கூட்டல் இயம். காப்பியம் என்பதனை பிரித்து எழுதுக. காப்பு கூட்டல் இயம். 19வது கொஸ்டின், பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, வாழ்த்துதல், வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். கூற்று 2, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் திரண்ட பொருளாக வரும். கூற்று 3, தன்னிகர் இல்லா தன்மையுடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். அனைத்தும் சரி. 19வது கொஸ்டின், பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1 பாருங்க, வாழ்த்துதல், வணங்குதல், வருபொருள் உரைத்தல் என்ற மூன்றில் ஒன்றினை தொடக்கத்தில் பெற்று வரும். இது சரியான கூற்று. கூற்று 2 பாருங்க, அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4ம் திரண்ட பொருளாக வரும். இதுவும் சரியான கூற்று. கூற்று 3 பாருங்க, தன்னிகர் இல்லா தன்மையுடையவனை காப்பிய தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். இதுவும் சரியான கூற்று. அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. கொஸ்டின் இதில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்பாங்க. பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதிலே கொஸ்டின் கொலாப்ஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ புரிஞ்சு படிச்சுக்கோங்க. 20வது கொஸ்டின், பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம்? சீவக சிந்தாமணி. பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. 21வது கொஸ்டின், அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4னுள் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது டேஷ் எனப்படும்? சிறு காப்பியம். அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4னுள் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது டேஷ் எனப்படும்? சிறு காப்பியம். 22வது கொஸ்டின், ஈப்போஸ் என்பதற்கு டேஷ் என்பது பொருளாகும்? சொல் அல்லது பாடல். ஈப்போஸ் என்பதற்கு டேஷ் என்பது பொருளாகும். சொல் அல்லது பாடல். 23வது கொஸ்டின்,
பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல். தமிழ்விடு தூது. பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடர் இடம்பெற்றுள்ள நூல். தமிழ்விடு தூது. 24வது கொஷின். காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினையே டேஷ் என்பர். பாவிகம். காப்பியத்தில் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்தினையே டேஷ் என்பர். பாவிகம். 25வது கொஷின். இராவண காவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர். புலவர் குழந்தை. இராவண காவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை. 26வது கொஷின். காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள். அனைத்தும் சரி. காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள். பொருட்தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர்நடை செய்யுள், விருத்தச் செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகா காப்பியம். 27வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சிலப்பதிகார பாவின கூற்றுகளில் பொருந்தாதது எது? பிறர்மனை விளைந்தவன் சுற்றத்தோடு கெடுவான். கீழ்கண்டவற்றில் சிலப்பதிகார பாவின கூற்றுகளில் பொருந்தாதது எது? பிறர்மனை விளைந்தவன் சுற்றத்தோடு கெடுவான். 28வது கொஷின். பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல். தண்டி அலங்கார நூற்பா. பாவிகம் என்பது காப்பிய பண்பே என்று கூறும் நூல். தண்டி அலங்கார நூற்பா. 29வது கொஷின். பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என இருவகையாக பிரித்து இலக்கணம் கூறும் நூல். தண்டி அலங்காரம். பெருங்காப்பியம், சிறுகாப்பியம் என இருவகையாக பிரித்து இலக்கணம் கூறும் நூல். தண்டி அலங்காரம். 30வது கொஷின். சி. வை. தாமோதரன் பிள்ளை சூளாமணி காப்பியத்தை பதிப்பித்த ஆண்டு. 1895. சி. வை. தாமோதரன் பிள்ளை சூளாமணி காப்பியத்தை பதிப்பித்த ஆண்டு 1895. 31வது கொஷின். கீழ்கண்டவற்றில் காப்பியத்தை குறிக்கும் செய்யுள் வகை எது? தொடர்நிலை. கீழ்கண்டவற்றில் காப்பியத்தை குறிக்கும் செய்யுள் வகை எது? தொடர்நிலை. 32வது கொஷின். வீரத்தாய் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். வீரத்தாய் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். 33வது கொஷின். பொறுத்துக. ஏ. காதை. சிலப்பதிகாரம். பி. சருக்கம். சூளாமணி. சி. இலம்பகம். சீவக சிந்தாமணி. டி. படலம். கந்தபுராணம். இதற்கு சரியான பதில் 4, 3, 2, 1. 33வது கொஷின். பொறுத்துக. காதை என்பது சிலப்பதிகாரம். சருக்கம் என்பது சூளாமணி. இலம்பகம் என்பது சீவக சிந்தாமணி. படலம் என்பது கந்தபுராணம். 4, 3, 2, 1. 34வது கொஷின். தொடர்நிலை செய்யுள்கள் யாவை? ஏ, பி இரண்டும் சரி. தொடர்நிலை செய்யுள்கள் யாவை? பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை. 35வது கொஷின். பொருள் தொடர்நிலை நூலுக்கு எடுத்துக்காட்டு தருக. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். பொருள் தொடர்நிலை நூலுக்கு எடுத்துக்காட்டு தருக. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். 36வது கொஷின். விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்த நூல். ஏ, பி சரி. விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்த நூல். சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். 37வது கொஷின். தமிழச்சியின் கத்தி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். தமிழச்சியின் கத்தி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். 38வது கொஷின். இருண்ட வீடு என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதியார்.
இருண்ட வீடு என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதியார். 39வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 பாருங்க. காதை, சருக்கம், இலம்பகம், படலம் போன்றவை காப்பியத்தின் சிற்றுறுப்புக்கள் ஆகும். கூற்று 2 பாருங்க. காண்டம் என்பது காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிக்கும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 39வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, காதை, சருக்கம், இலம்பகம், படலம் போன்றவை காப்பியத்தின் சிற்றுறுப்புகள் ஆகும் என்பது சரியான கூற்று. கூற்று 2 பாருங்க. காண்டம் என்பது காப்பியத்தின் பெரும் பிரிவை குறிக்கும். இதுவும் சரியான கூற்று. அப்போ ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 40வது கொஸ்டின், எதிர்பாராத முத்தம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். எதிர்பாராத முத்தம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். 41வது கொஸ்டின், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். 42வது கொஸ்டின், ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிப்பது. தொடர்நிலை. ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிப்பது. தொடர்நிலை. 43வது கொஸ்டின், புரட்சிக்கவி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். புரட்சிக்கவி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதிதாசன். 44வது கொஸ்டின், மருமக்கள் வழி மான்மியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர்? கவிமணி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் கவிமணி. 45வது கொஸ்டின், ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். 46வது கொஸ்டின், மாங்கனி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். மாங்கனி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். 47வது கொஸ்டின், இயேசு காவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். இயேசு காவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். 48வது கொஸ்டின், பிறனில் விழைவோர் கிளையொடுங் கெடுப என்ற பாவினம் எந்நூலுக்கு உரியது? கம்பராமாயணம். பிறனில் விழைவோர் கிளையொடுங் கெடுப என்ற பாவினம் எந்நூலுக்கு உரியது? கம்பராமாயணம். 49வது கொஸ்டின், சேரமான் காதலி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். சேரமான் காதலி என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? கண்ணதாசன். 50வது கொஸ்டின், பாரத சக்தி மகாகாவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர்? கவியோகி சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார். 51வது கொஸ்டின், ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர்? மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர்? மயிலைநாதர். 52வது கொஸ்டின், கூற்று 1, காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது. கூற்று 2, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று நீலகேசி.
இதற்கு சரியான பதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கூற்று 1 இன்னொரு முறை படிக்கிற, நல்லா கவனிங்க. கூற்று 1, காப்பியம் என்னும் சொல் காப்பு கூட்டல் இயம் என பிரிந்து மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியை சிதையாமல் காப்பது என்றெல்லாம் பொருள் தருகிறது என்பது சரியான கூற்று. கூற்று 2, ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று நீலகேசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஏன் தவறுனா ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 53வது கொஸ்டின், தவறான இணையை தேர்க. ஒரு பக்கம் பா வகை கொடுத்துருக்காங்க, மறுபக்கம் இலக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான இணைன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ பாருங்க, விருத்தப்பா நாலடியார். பி ஆசிரியப்பா அகநானூறு. சி கலிவெண்பா தூது. டி குறள் வெண்பா திருக்குறள். இப்போ இதில் தவறான இணை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருத்தப்பா நாலடியார் தான் தவறான இணை. ஏன் தவறுனா விருத்தப்பா நீலகேசி. மற்ற 3ம் சரியா இருக்கு. ஆசிரியப்பா அகநானூறு, கலிவெண்பா தூது, குறள் வெண்பா திருக்குறள். ஓகே. 54வது கொஸ்டின், தொடர்நிலை செய்யுள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். தொடர்நிலை செய்யுள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். 1 பொருள் தொடர்நிலை, 2 சொல் தொடர்நிலை. 55வது கொஸ்டின், காப்பிய தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இரா காசிராசன். காப்பிய தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இரா காசிராசன். 56வது கொஸ்டின், பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, 18 உறுப்புகளும் இயற்கை வர்ணனைகளாக அமைதல் வேண்டும். கூற்று 2, திருமணம், மக்களை பெற்றெடுத்தல், முடிசூடல் போன்ற நிகழ்வுகளை கொண்டிருக்க வேண்டும். கூற்று 3, அமைச்சர்களுடன் கலந்துரையாடல், தூது சொல்லல், போர் நிகழ்ச்சி போன்றவை இடம்பெறுதல் வேண்டும். அனைத்தும் சரி. ஐம்பெருங்காப்பியம் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கும் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் அனைத்தும் சரி. 57வது கொஸ்டின், பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்த நூல். சிலப்பதிகாரம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்த நூல் சிலப்பதிகாரம். 58வது கொஸ்டின், பாஞ்சாலி சபதம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதியார். பாஞ்சாலி சபதம் என்ற குறுங்காப்பியத்தை இயற்றியவர் யார்? பாரதியார். 59வது கொஸ்டின், எபிக் என்பது ஈப்போஸ் என்னும் டேஷ் சொல்லிலிருந்து தோன்றியது. கிரேக்கம். எபிக் என்பது ஈப்போஸ் என்னும் டேஷ் சொல்லிலிருந்து தோன்றியது. கிரேக்கம். 60வது கொஸ்டின், மெய்ப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழண்ணல். மெய்ப்பாடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழண்ணல். Thanks for watching. Subscribe to our channel.